அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆ இங்க பார்த்து குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்முலா 4 ரேசிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஃபார்முலா 1 அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. கார் ரேஸ் அப்படிங்கிறது. அது மாரி ஃபார்முலா 1, 2, 3, 4 நடக்குது. அதுல ஃபார்முலா 4 ரேசிங் இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா எங்க நடக்க போகுது அப்படின்னா, சென்னையில வந்து நடக்க போகுது. ஓகேங்களா. சாட்டர்டே அண்ட் சண்டே நைட் வந்து ஒரு நைட் ஸ்ட்ரீட் ரேஸ் அப்படிங்கிறது நடக்கும்போது, அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அத பத்தின ஒரு ஆட் தான் தமிழக அரசாங்கமும் குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா பார்க்குறோம் அத. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, டைரக்ட்டா இந்தியா பேஜ்ல பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம் குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ட்டல் லான்ச்டு ஃபார் ரிஜிஸ்டரிங் செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி சின்ன நியூஸா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் தான் நமக்கு யூனிட் 9 அந்த மாரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க? யார் லான்ச் பண்ணியிருக்காங்க? எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க? அது 3யும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் என்ன போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷீ பாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த போர்ட்டலோட பேரு. ஓகேவா? ஷீ பாக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் கம்ப்ளைண்ட்ஸ வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்காக. ஸோ இதுல கம்ப்ளைண்ட் இந்த போர்ட்டல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா, இந்த கம்ப்ளைண்ட் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? இந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன? எப்போ அ அதுக்கான ரெசல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த போர்ட்டல்ல நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட் மேல என்ன மாரியான ஸ்டேட்டஸ் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ வந்து இதுல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். எதுக்காக அப்படின்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட் கேஸஸ ரிஜிஸ்டர் பண்றதுக்காக. யார் இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட் மினிஸ்ட்ரி தான் இந்த போர்ட்டல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மென்ட் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற போர்ட்டல். என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்சுவல் ஹராஸ்மென்ட் கேஸஸ ரிஜிஸ்டர் பண்றதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு நியூஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சப்மரைன் அரிஹாட் செட் டு ஆட் பேலஸ்ட் நியூக்ளியர் ட்ரையாட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ ஐஎன்எஸ் அரிஹாட் நேத்து வந்து கமிஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது லான்ச் பண்ணியிருப்பாங்க. கமிஷன்ட் அப்படின்னா லான்ச்டுன்னு அர்த்தம். ஸோ ஐஎன்எஸ் அரிஹாட் முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட 2ண்ட் நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் எனர்ஜினால இயங்கக்கூடிய இந்தியாவோட 2வது நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா? இந்தியாஸ் 2ண்ட் நியூக்ளியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல் சப்மரைன். ஓகேவா? முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்தியாவோட 2ண்ட் அப்படின்னு பார்க்குறோம். அரிஹண்ட் அப்படிங்கிறது. அப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்னன்னா ஐஎன்எஸ் அரிஹண்ட். ஓகேவா? ஐஎன்எஸ் அரிஹண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன். எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2016ல வந்து கமிஷன் பண்ணியிருப்பாங்க. ஷிப் அப்படின்னா கமிஷன் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? அது போர்க்கப்பல் அப்படின்னாலே கமிஷன்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஐஎன்எஸ் அரிகண்ட் அப்படிங்கிறத 2016ல கமிஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிறத 2024ல கமிஷன் பண்ணியிருக்காங்க. 2மே நியூக்ளியர் பவர்டு மிசைல் சப்மரைன். சரிங்களா? ஒரு 83 மெகாவாட் பிரஷரைஸ்டு லைட் வாட்டர் ரியாக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரஷரைஸ்டு லைட் வாட்டர் ரியாக்டர் எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, ஓகே யுரேனியமை யூஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா என்ன என்ன ஃபியூயல் யூஸ் பண்றாங்க, என்ன ரியாக்டர், என்ன டைப் ஆஃப் ரியாக்டர் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்தியாவுல 2 நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படிங்கிறது இருக்கு. நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் 2016 ஐஎன்எஸ் அரிஹண்ட். 2024ல ஐஎன்எஸ் அரிகாட் அப்படிங்கிறது இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. 2த்துலயுமே பார்த்தோம்னா, ஒரு 83 மெகாவாட் இருக்கக்கூடிய 83 மெகாவாட் இருக்கக்கூடிய பிரஷரைஸ்டு லைட் வாட்டர் ரியாக்டர் தான் யூஸ் பண்றாங்க. என்ன ஃபியூயல் அப்படின்னு பார்த்தோம்னா, யுரேனியம் என்ரிச்டு யுரேனியம் தான் ஃபியூயலா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டேட்டாஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது 2020ஆம் ஆண்டு வந்துச்சு. அந்த புதிய கல்விக் கொள்கைப்படி பார்த்தோம்னா, இந்தியால இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் வெளிநாடுகள்ல அவங்களோட வளாகங்கள தொடங்கிக்கலாம். கேம்பஸ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுல அவங்களோட வளாகங்கள ஓப்பன் பண்ணிக்கலாம். கேம்பஸ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வகையில அ இங்கிலாந்து நாட்டில இருக்கக்கூடிய சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம். ஓகேங்களா? சவுத்தாம்ப்டன் யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத்தாம்ப்டன் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழக மானியக் குழு யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கிட்ட அப்ரூவல் கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய வளாகத்த இந்தியாவுல ஓப்பன் பண்றதுக்காக. ஸோ அதற்கான அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சவுத்தாம்ப்டன் யுனிவர்சிட்டி டூ ஸ்டார்ட் காம் கேம்பஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, குருகிராம் அப்படிங்கிற பகுதியில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே. டெல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய
குருகிராம்ல வந்து இந்த சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டியோட வளாகம் கேம்பஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அந்த ஒரு செய்தியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே முதலா ஒரு வெளிநாட்டு இந்தியாவில் வந்து அவங்களோட வளாகத்தை தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டு ஸ்டார்ட் எ கேம்பஸ் அண்டர் நியூ எஜுகேஷனல் பாலிசி. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் முக்கியமா இருக்கு. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள்னா இதெல்லாம் தான். ஓகேவா? மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.